அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 14/11/2024 குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:13 துலா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக இனிமேல் அனைத்துமே சிறப்பாக நடக்கும் என்று. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். மேஷம் ராசி நண்பர்களே, நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் இன்றைய நாள் பலன்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையக்கூடிய வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல விளைவுகளை பெறுவதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். கூடுதலாக கொடுக்கப்பட்ட வேலைகள் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கம் காணப்படாது. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியான நாளாக ஆக்குவதற்கு துணையிடத்தில் முறையாக தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை. பண தட்டுப்பாடு ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். அவைகளை சாமர்த்தியமாக கையாள வேண்டும். வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பிறரிடம் நட்புணர்வோடு பழக வேண்டும். சிறந்த பாடல் கேட்பது சற்று ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக திறமையாக பணியாற்ற இயலாது. வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் லேசான மற்றும் களிப்பான தருணங்களை பகிர்ந்து கொள்ள நேரிடலாம். இன்று கவனக்குறைவான வார்த்தைகளை பேசாமல் தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படலாம். செலவுகளை தாண்டி பாதுகாப்பாக சேமிக்க இயலாது. எனவே இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பிரார்த்தனை மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க சாதகமான நாளாக அமைகிறது மற்றும் பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு அமையும். பணியை பொறுத்தவரை இன்று செயல்பாட்டின் மூலமாக திறமை வெளிப்பட்டு முன்னிலையை பெற்றுத்தரும். இதன் விளைவாக உங்களுக்கு ஊக்கத்தொகை, சலுகைகள் போன்ற வகையில் பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். அணுகுமுறை உங்களது துணையை மிகுந்த அளவில் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படுகிறது. சேமிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ஆற்றல் மிகுந்து காணப்படும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுமூகமாக உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய லட்சியத்தை விரைவாகவும் எளிதிலும் அடைவீர்கள். இன்று மகிழ்ச்சியான நாளாக காணப்படுகிறது. உங்களது வீடு புனரமைப்பதற்கு அல்லது வீடு வாங்குவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணி சூழலில் வளர்ச்சி வாய்ப்பு சாதகமானதாக உள்ளது. நீங்கள் சவால்களை திறமையாக கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் நல்லுறவு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுதந்திரமானதாக இருக்கும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சேமிப்பு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்புடன் காணப்படுகிறது. மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் திடமானதாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான
மிதமான பலன்களே உங்களுக்கு காணப்படலாம். தற்போதைய நிலைமைகளால் நீங்கள் மனக்குழப்பத்தோடு காணப்படுவீர்கள். ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவதன் மூலமாக நற்பலன்களை பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும் பொழுது விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். துணையிடத்தில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. பேச்சில் இனிமையையும் உள்ளன்பையும் வெளிப்படுத்துங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம். போதுமான பணத்தை சேமிப்பது கடினமானதாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். உரிய மருத்துவ சிகிச்சை ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல், அது சம்பந்தமாக பயணம் மேற்கொள்ளுதல் உங்களுக்கு நல்லதாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை மேற்கண்ட பணிகள் பாதையில் நிற்கலாம். கூடுதல் பணிகள் செய்வதன் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகள் தேங்கி கிடக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த மாட்டீர்கள். உங்களது நடத்தையை பற்றி கவலை உண்டாகலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது நல்லது. செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீர்கள். இதனால் உங்களது மேல் அதிகாரிகளிடத்தில் நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். உங்களது தொடர்பாடல் திறமையால் அவர் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும். சௌகரியங்கள் மற்றும் செழிப்பை அனுபவிக்கும் நாளாக இன்றைய நாள் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியும் சாந்தமான மன நிலைமையும் இன்று உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் பயனுள்ள முடிவுகள் கிடைப்பதை காண முடியும். இன்று மிகுந்த ஆற்றலும் உற்சாகமும் காணப்படலாம். இது உங்களுக்கு முயற்சிகளின் வெற்றிக்கு உதவும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை இன்று திறமைகளை காட்டுவீர்கள். திறமை மற்றும் புத்திசாலித்தனம் செயல்பாட்டில் பிரதிபலிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அணுகுமுறையில் அமைதியை கடைபிடிப்பீர்கள். இதனால் உங்கள் துணையுடன் நல்லுறவு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் காணப்படலாம். இது கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் இன்று நிறைந்து காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களிடம் சோம்பலும் உற்சாகமின்மையும் காணப்படலாம். இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தின் சூழல் சுமூகமானதாக இருக்காது. தவறு செய்ய வாய்ப்புள்ளது. எனவே மேல் அதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லலாம். அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள். எனவே கவனத்தோடு வேலை செய்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். திருப்தியான தருணங்கள் காணப்பட்ட போதிலும் அவற்றை நீங்கள் உணர மாட்டீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். பயணங்களின் பொழுது பண இழப்பு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கவனம் செலுத்த வேண்டும். தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் குறைந்த அளவே உங்களுக்கு சாதகம் காணப்படலாம். உணர்ச்சி பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நகைச்சுவை உணர்வுடன் எதையும் ரசிக்க தெரிந்தால் இன்றைய நாள் பலன்கள் சிறப்பாக அமையும். பணியை பொறுத்தவரை இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் கிடையாது. இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்கு வளைந்து கொடுக்கக்கூடிய அணுகுமுறை அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகளால் கையிருப்பு வற்றிவிடலாம். சேமிப்பு குறைவாகவே காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடைவதற்கு சாதகமான நாள். இன்று நல்ல தருணங்களை அனுபவத்திற்கு உகந்த நாள். புதிய தொடர்புகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கெடுத்தல் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை ஒழுங்குமுறையான அணுகுமுறையோடு செய்வீர்கள். நீங்கள் பணியில் மூத்தவர்களின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்துவீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அபாரமானதாக காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக சற்றே அமையாது. முக்கியமான முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம், அதனை தள்ளி வைப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை கூடுதல் வேலைவாய்ப்புகள் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியாது. திட்டமிடல் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப பொறுப்பு காரணமாக பணத்தை அதிகளவில் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். கண்வலி அல்லது முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.